வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகு குழம்பு, அதுக்கப்புறம் சௌ கூட்டு, பருப்பு தொகையல், இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பக்கம் வந்து சௌ கூட்டுக்கு சௌவை கட் பண்ணிட்டு நல்லா பாசிப்பருப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, பெருங்காயம் போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பச்சை மிளகா, சீரகம், தேங்காய் அரைச்சி அதுவும் ரெடியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இது அதில் விட்டுடலாம். அரைச்சதை சேர்த்துக்கலாம். மிக்சி ஜார் அலம்பி அந்த தண்ணியை விட்டுருவோம். இந்த பக்கம் அது நல்லா கொதிக்கட்டும். கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம். இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம வந்து பருப்பு தொகையலுக்கு வறுத்துக்க போகிறோம். பெருங்காயம், ஒரே ஒரு வத்த மிளகா, ஒரு 10 மிளகு, பாசிப்பருப்பு ஒரு 1/2 கப்பு, கடலைப்பருப்பு ஒரு 1/4 கப்பு. பருப்பு நல்லா வறுபட்டுருத்து ஆஃப் பண்ணிடுறேன். இது கூடவே வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருவோம். தேங்காயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ அடுத்தது மிளகு குழம்புக்கு நம்ம வறுத்துக்க போறோம். அதுக்கு கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சின்னு இருக்கு. பெருங்காயம், தனியா ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், வரமிளகா ஒரு 5 வரமிளகா. ஃபர்ஸ்ட் இதை வறுத்துக்கலாம். வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. ஆஃப் பண்ணிடுவோம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை அரைச்சிக்கலாம். இப்போ வந்து தொகையலுக்கு ஆறி ரெடியா இருக்கு. அதை முதல்ல அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். பருப்பு தொகையல் ரெடி ஆகிடுத்து, அதை எடுத்து வச்சிடலாம். கூட்டு ரெடி ஆகிடுத்து. மேலாக 1 டீஸ்பூன் தேங்காய் விட்டுக்கலாம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் தேங்காய், கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், கருவேப்பிலை. சௌ கூட்டு ரெடி. அதை ஆஃப் பண்ணிடுவோம். மிளகு குழம்பு தான் பண்ண போறோம். இந்த பக்கம் கற்சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுருக்கு. அது நல்லா காயணும். ஸோ அது காயட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து மிளகு குழம்புக்கு வறுத்து வச்சதெல்லாம் நல்லா ஆறிட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். மிளகு குழம்புக்கு வறுத்ததை அரைச்சாச்சு. இந்த பக்கம் கற்சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுருந்தோமோ அது நல்லா காஞ்சிடுது. கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுதியும் சேர்த்துருவோம். லெமன் சைஸ்ல புளி கரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கணும். மிக்சி ஜார் அலம்பி அந்த தண்ணியும் விட்டுருவோம். தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். அப்புறம் வெல்லம், இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நம்மளுடைய மிளகு குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிட்டு. இப்போ மேலாக ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுப்போம். இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. மிளகு குழம்பு, பருப்பு தொகையல், அதுக்கப்புறம் வந்து சௌ கூட்டு. எப்பயுமே சொல்ற மாதிரி நல்ல சுட சாதத்துல நல்லெண்ணெய் விட்டுன்னு இந்த மிளகு குழம்பையும் போட்டுட்டு இந்த பருப்பு தொகையையும் தொட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். தயிர் சாதத்துக்கு தேவாமிரதமா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.